ஜியாரத் அண்ணல் நபிகளின் அழகிய வழிமுறை. நபிகள் பெருமானார் அவர்கள் தங்களின் அருமைத் தாயார் அன்னை ஆமீனாரின் அடக்கஸ்தலத்திற்கு சென்று ஜியாரத் செய்திருக்கிறார்கள். தங்கள் தோழர்களையும் ஜியாரத் செய்யும்படி ஏவியிருக்கிறார்கள். நான் கப்ரு ஜியாரத் செய்வதை விட்டும் விலக்கி வந்தேன். இப்போது கப்ருக்களை ஜியாரத் செய்யுங்கள். நிச்சயமாய் ஜியாரத் மறுவாழ்வை ஞாபகமூட்டக்கூடியதாக இருக்கிறது என திருவாய் மலர்ந்தருளியுள்ளார்கள். இந்த ஹதீத் முஸ்லிம், இப்னு மாஜா, அபு தாவூத், நஸஈ, மிஷ்காத், திர்மிதி ஆகியவற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் ஹஜ்ஜுக்கு வந்து யார் என்னை ஜியாரத் செய்கிறாரோ அவருக்காக மக்ஷரில் சிபாரிசு செய்வதற்கு என் மேல் கடமையாகிவிட்டது. யார் என் ஜியாரத்திற்கு வரவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என புகாரி ஷரீபில் பொறிக்கப்பட்டுள்ளது. على رسول كل حين يا نبي الله يا رسول الله يا حبيب الله. நமது நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு கபருமில்லாத கூபா பள்ளி வாசலுக்கு ஒவ்வொரு வாரமும் ஜியாரத் செய்திருக்கிறார்கள். ஏனெனில் முந்தைய நபிமார்கள் அந்த இடத்தில் அவர்களின் மக்களுக்கு நல்லுபதேசம் செய்திருந்த காரணத்தினால்தான். இந்த விபரங்கள் புகாரி, முஸ்லிம், மிஷ்காத் ஆகிய கிரந்தங்களில் உள்ளன. ஆகவே தோழர்களே, மேற்கண்ட உண்மையான ஹதீதுகளிலிருந்து ஜியாரத் என்பது அண்ணல் நபிகளின் அழகிய நடைமுறை என்பதும், மகான்கள் பிறந்த இடங்களையும் வாழ்ந்த இடங்களையும் தொழுத இடங்களையும் தனித்து தவமிருந்த இடங்களையும் ஜியாரத் செய்வது அண்ணல் நபிகளாரின் உன்னத வழிமுறையாகும் என்பதும் புலனாகிறது. ஜியாரத் செய்யும் விஷயத்தில் இஸ்லாம் வழங்கிய அனுமதியை நாம் முறையோடு கடுமையாக பின்பற்ற வேண்டும். அனாச்சாரங்களை அடியோடு ஒழிக்க வேண்டும். யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் சலாமுன் அலைக்கும் யா நபி அல்லாஹ் யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் யா ஹூ யா அல்லாஹ். أنت نور من نور الله أنت جود من جودي أنت نور من نور الله أنت جود من جودي أنت رحمة للعالمين نبي الله يا رسول الله يا حبيب الله سلام عليكم يا نبي الله يا رسول الله يا حبيب الله لا إله إلا الله محمد رسول الله يا هو يا ஏர்வாடி தர்கா ஷரீஃபின் கட்டிடம் கண்ணைக் கவரும் பாரசீக எழுச்சியுடன் கட்டப்பட்டிருக்கும் பாதுஷா நாயகம் அவர்களின் மக்பரா ஹிஜ்ரி 1207 ஆண்டு இஹ்திஃபார் கான் என்பவரால் எழுப்பப்பட்டது. மக்பரா திருவாயிலின் முகப்பின் மேற்புறம் பாரசீக மொழியில்
பாதுகாவலை பெற்ற ஷஹீத் அவர்களின் இந்த அடக்கஸ்தலம் சங்கைமிகு மிகுதி ஃபார்கான் என்பவரால் கட்டப்பட்டது எனும் பொருள்பட வாசகம் செதுக்கப்பட்டுள்ளது. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லாஹ் மாஃபி